ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான வில்லேஜ் ஸ்டைலில் கோவக்காய் கூட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இது வரைக்கும் கோவக்காயில் ஃப்ரை கிரேவி தான் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா கூட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இன்றைக்கி அதுக்காக நான் 3/4 கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு, 1/4 கிளாஸ் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி 20 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இதோட 1 கப் அளவுக்கு தின்ன வெட்டின கோவக்காய் சேர்த்துக்கோங்க, 20 சின்ன வெங்காயம் தோல் உரித்து சேர்த்துக்கோங்க, ஒரு பெரிய தக்காளி 4 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, ஒரு பச்சை மிளகாய், 7 பல் பூண்டு தோல் உரித்து சேர்த்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே ஊற்றின தண்ணியே குக்கரில் இருக்கும், ஸோ அதுக்கேற்ற மாதிரி செக் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி செக் பண்ணிவிட்டு நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி வேணுன்றதுனால நான் அதை பொறுத்து இன்னும் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதுமாரி நம்ம முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுக்கணும். இதுமாரி காய்கறி எல்லாம் நம்ம குக்கரில் வேக விடும் போது ஜஸ்ட் அது முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுங்க, இல்லைனா அதோட சத்தெல்லாம் நமக்கு விசில் விடும் போது வெளியில் போயிடும். இதை 4 விசில் விட்டு எடுத்துப்போம். இதுக்கான பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்காக 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா மிக்ஸியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குக்கரில் வேக போட்டிருந்தோம் இல்லைங்களா, அது நல்லாவே வெந்துருச்சு. பருப்பு, கோவக்காய் எல்லாமே ஈக்குவலாக குக் ஆகிருக்கு பாருங்கள். 4 விசில் தான் விட்டுருந்தோம். இப்போ இதுக்கான தாளிப்பு ரெடி பண்ணணும். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டு நல்லா பொரிஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதோட 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் எல்லாமே போட்டுட்டு 2 பெரிய வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக நறுக்கிட்டு அதையும் சேர்த்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இதோட 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட என்ன சிக்கன் மசாலா இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் சிக்கன் மசாலா சேர்க்க போட்டிங்கன்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம குக்கரில் வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த கோவக்காய் பருப்பு மிக்ஸு அதை இதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஸ்லோவாக கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு செக் பண்ணிக்கணும். எனக்கு உப்பு கம்மியாக இருந்ததுனால நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம் பேஸ்ட்டு அதை இந்த ஸ்டேஜில் இப்போ சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் மட்டும் மூடி போட்டு லைட்டாக பபிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகும் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாங்க. ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியாக இருக்கும். இது சப்பாத்தி, தோசை, ரைஸ்னு எல்லாத்துக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். உங்கள் வீட்டில் யாராவது கோவக்காய் சாப்பிட மாட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தடவை இதேமாரி குக் பண்ணி கொடுங்க, ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்களும் கிட்ஸும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.